ரொம்ப நாளுக்கு ஏற்படுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கு. அதுலேருந்து ஒரே போராட்டம் இருந்தாலும் நான் ஏற்பொழுது கண்ணை மூடிட்டு இருந்தாரு. சரி கூப்பிடலான்னு பார்த்து பேசுங்க நினைச்சேன். ஆனால் பேசுகிற ஆசையை விட்டு போச்சு. காரணம் வேதம் தெளிவாக நிறைய காரியங்களை ஆண்டவர் இந்த நாளிலே தருவார். ஆனால் இந்த 2வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேவன் கொடுத்திருப்பாரானால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபு அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கேட்டு படிப்போம். கொஞ்சம் பொறுமையா படிப்போம். நான் வேகமாக படிச்சு சீக்கிரம் பரவ வரும். கொஞ்சமா படிச்சு கொஞ்சம் காலம் போகணும். சோதனையை சகித்துனா தெரியுமா? சகித்துனா தெரியுமா? சகித்துனா தெரியுமா தெரியாதா? சிலுவையிலே தேவன் அறையப்படுவதற்கு முன்பாக அவரை காரி துப்பினார்கள் என்று சொல்லப்பட்டது. என்ன செஞ்சது? அதை இந்த மாசத்துல கொண்டாடி கொண்டிருப்பார்கள். அந்த காரி துப்புனப்ப அவர் எப்படி சகிச்சிருப்பாரு? இந்த சகிப்பு நம்மளுக்கு இருக்கா? சொன்னாரு. என்னத பேசல, இதான் பதில் தான் எடுத்து கொடுத்தாரு. எந்த ஊழியக்காரன் சோதனையில இருக்கான், எல்லாம் ஜாலியா தான். ஆனா சோதனையே வரும், எல்லாத்துக்கும் வரும். சோதனைங்கிறது எல்லாத்துக்கும் வரும். ஆனா ஆலோசனை யார் தருவார்? இந்த ஆலோசனையில சகிப்பு என்ன வரும்? இந்த சோதனை எப்படி உண்டாகும்? அதனால தெரியுமா சோதனை எப்படி உண்டாகும்? சோதனை எப்ப உண்டாகும்? சோதனை எப்படி உண்டாகும் என்றால், எல்லாரும் எதுல வரும்? பிரச்சனையில ஒரு சோதனை. நான் போன வாரம் கடையில நான் இருக்கிற 2 பிரதர் தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்தாரு. என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா? எங்க பிரதர் நல்லா இருக்கேன். என்ன சொல்றாரு? என்ன பிரதர் நல்லா இருக்கேன். உங்களுக்கு தான் எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நான் இப்ப கொஞ்ச நாளா சபைக்க போறது இல்லைங்க. அவருக்கு பிரச்சனை ஏன்? சபையில பிரச்சனையா இல்ல குடும்பத்துல பிரச்சனையா என்று திருப்பி மறுபடி கேட்டேன். என் மனைவி எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. அவளு என்னோட சபைக்கு வரா. என்னால அந்த இடத்துல என்ன பண்ணல, சகிச்சுக்க முடியல. வீட்டுலதான் தொல்லை கொடுத்தானா சபையில கூட வந்து என்ன செய்யறா? சகிப்புத்தன்மையான நம்மளுக்கு அவசியம் வேண்டும். சகிப்பு வேணும். அந்த சகிப்பு எப்போ வரும்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிங்க். பொறுமையில வரும். பொறுமை எப்போ வரும்? பாடுகளை அனுபவிக்கிறவங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி ஒவ்வொரு வார்த்தைகளா வரும் பொழுதுதான் தேவன் இதெல்லாம் அனுபவிச்சாரு. ஆனா இதுவரைக்கும் நம்ம அனுபவிக்கல. ஆனா பிரதர் சொன்ன மாதிரி எல்லாம் 3 மாசத்துக்கு கிறிஸ்தவனா இருக்கான். எத்தனை மாசத்துக்கு கிறிஸ்தவன்? உலகம் பூரா கருத்திக்க கூடாதுங்கிறாங்க.
நேற்று 11 மணிக்கு நான் வீட்டுக்கு போகும்போது சாமியாரிலிருந்து மீன் சட்டியை தூக்கிட்டு உள்ளேருந்து வெளியே வராங்க. காரணம், தலை எப்படி இருக்கோ முண்டம் அப்படி இருக்கும். அப்ப இது ஏன் சொல்றேன்னா, நான் ஒருத்தர் வழி நடத்துவதற்கு முன்பாக நான் வழியாய் இருக்க வேண்டும். அப்ப இந்த சகிப்புத்தன்மை நம்மளுக்கு எப்ப வரும்? எப்போ ஒரு சகிப்புத்தன்மை? கல்லறைக்கு போற வரைக்கும் கூட என்ன இருக்காது, சகிப்புத்தன்மை இருக்க முடியாது. இருக்குன்னு நினைப்போம். ஆளை பார்த்தோம் என்ன பார்த்தோம் என்ன வரும்? அந்த வசனத்தை மறுபடி படியுமா? சோதனை சோதனையை சகிக்கிற மனுஷன். அப்ப நான் பாக்கியவானா இருக்கிறேனா? பாக்கியவான் அர்த்தம் தெரியுங்களா? எதுக்கு பாக்கியம்? எதுக்கு மத்தேயுல சொல்றாரு பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியம்? பாக்கியவான் என்ன அர்த்தம்? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கங்க. பைபிளை படிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கங்க. அதனால தான் எனக்கு பேசவே பிடிக்காத காரணம், எல்லாம் அது தலையெடுத்ததெல்லாம் தண்டனை மாதிரி ஒவ்வொன்றும் ஒன்று பேசுது. நீங்க என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? நான் போன வாரம் ஒசூர்ல இருந்த பொழுது ஒத்தாச்சிக்கு போகலான்னா வீட்டுக்கு பக்கத்துல போற நேரம் முடியுது. என் ஆத்மா சொல்றாரு, அப்ப நீங்க எங்க வாங்க கீர்த்தனை பாருன்னா அப்படி இப்படின்னாரு. அப்புறம் ஒரு ஊழியக்காரன் அப்போ உட்காந்து பேசிட்டு தான். நான் சபையிலலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹீலிங் மினிஸ்ட்ரியில தான் இருக்கிறேன். அவர் எல்லாரும் அப்ப ஹீலிங் மினிஸ்ட்ரியில இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் பேய் ஓடுது, ஐசியூல இருக்கவங்களாம் ஏன் சொன்னாங்க அப்படிலாம் சொன்னாரு. உங்க மிஸ்ஸஸ் என்ன செய்யறாங்க என்று கேட்டார். கேட்பாங்க. அவர் கொரோனால இறந்து கேட்டார். கொரோனால. அப்ப இந்த சபை எங்க போல, அவர் பண்ற ஜபை எங்க போல, எங்க போல தன் குடும்பத்துக்கே போகாததுனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம குடும்பத்தை ஒழுங்கு நடத்த முடியல. அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு சகிப்புத்தன்மை இல்லாதனாலதான் குடும்பத்தை சரி பண்ண. யார் பவுலர் என்ன சொல்றாங்க? உன் குடும்பத்தை சரியா நடத்திக்க, இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள், நான் சோதனையிலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவேன்? சோதனை யாரு கொண்டு வருவான்? சொல்லுங்க பார்ப்போம். சோதனை யாரு கொண்டு வருவான்? இன்னைக்கு கொஞ்சம் கேள்வி பதில் மாதா இருக்கு. சோதனை யாரு கொண்டு வருவான்? மனிதர்களா? ஏன்னா வேதத்துல நிறைய காரியங்களை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். படிச்சு அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப சோதனை வருவதற்கு காரணம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது. நல்லா கேட்டுக்கங்க. சோதனை எதுல வருதா? என் நாமத்தின் நிமித்தம். எதுல வருங்க சண்டை? சண்டை எதுல வரும்? சண்டை எதுல வரும்? வீட்டையாவது. சண்டை எப்படி வரும்? வருமா வராதா? எங்க வீட்டுல இருந்து ரெண்டுமே அடிச்சுக்குது. விவரம் தெரியல இன்னும். இதுக்கு ஒரு பேண்ட் வாங்கினா அதுக்கு ஒரு பேண்ட் வாங்கணும், அதுக்கு ஒரு பேண்ட் வாங்கினா அந்த பேண்ட், இதுக்கு ஆரஞ்சுன்னா அதுக்கு ஆரஞ்சு. இது வளர்ந்து கொடி கட்டி எப்படி பறக்கும்? இந்த வசனத்தை மட்டும் படிச்சிருப்பான். நல்ல வசனம். என் நாமத்தின் நிமித்தம். பிரச்சனை எங்க வருது? வீட்டையாவது
சகோதரியாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது என்னங்க? அப்ப சகிப்பு எதுல இருக்குது? சகிப்பு எதுல இருக்கு? இதெல்லாம் விட்டாதான் சகிப்பு போகும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? அப்ப இயேசு, நான் இதெல்லாம் நினைச்சு ரொம்ப நாள் நினைச்சு பார்த்திருக்கேன். இயேசு பாத்தீங்கன்னா ட்ரெஸ், அவர் என்ன ட்ரெஸ் போட்டுத்தாரு, வெள்ளை போட்டுத்தாரா, மஞ்சள் போட்டுத்தாரா தெரியாது. ஆனா இப்ப பேஸ்புக்கை திறந்தால இயேசு கிறிஸ்து என்னென்ன வடிவம் வைக்க முடியுமோ அவ்வளவு வடிவம். தண்ணில தூக்கி விடுறாரு, மேல தூக்கி விடுறாரு, கையை பிடிச்சி இருக்கிறாரு, காலை பிடிச்சி இருக்கிறாரு, ஆடை மேய்க்கிறாரு, மாடை மேய்க்கிறாரு. எவ்வளவு மனுஷனுக்கு கற்பனை இருக்கிறதோ கற்பனை கொண்டாந்து இதை வச்சுட்டான். அப்ப ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு எல்லாத்தையும் வெறுக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சகிப்புத்தன்மை. எல்லாத்தையும் வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் வெறுத்துட்டா எப்படி நம்ம வாழ்றது? வாழ முடியுமா? அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, யோவான் 14:30 சொன்னாரு, இதுனே நான் உங்கள்கிட்ட ஏன் சொன்னாரு அந்த வார்த்தை? ஏன் சொன்னாரு இந்த வார்த்தை? இந்த மாதிரி உங்கள்ட்ட அதிகமா பேச மாட்டாரு. அது யார்கிட்ட சொல்றாரு? சீசர்ட்ட சொல்றாரு. ஒவ்வொரு ஊழியக்காரன் பேசும்போது இந்த வார்த்தை யார்கிட்ட சொல்றான்? விசுவாசிட்ட சொல்றான். எந்த இதுமே கேட்கறது இல்ல. விசுவாசி என்ன செய்யறதுல? விசுவாசி கேக்குதா? சபை நிறைய ரொம்ப வலியுது, அதெல்லாம் தெரியும். ஆனா எப்படி நடக்க போகுது, எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு அந்த வசனத்தை மறுபடி படிமா. இனி நான் உங்களுடன் அதிகமாய் பேசுவதில்லை. அப்ப யாரு அந்த இடத்துல? நான் யார் சேர்றா? கிறிஸ்தவன் பூரா சேர்றான். உங்கள்கிட்ட அதிகமா நான் பேச மாட்டேன். ஏன்னா பேசி கேட்காத ஜாதிக்கிட்ட அவர் ஏற்கனவே நல்லா பச்சையாவும் சொல்லிட்டாரு. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காரு? முத்துக்களை அத மறை பொருளா சொல்றாரு. உங்கள்ட்ட அதிகமா நானு பேச மாட்டேன். நீங்களா பண்ணி ஜாதி சொல்லலாமா? நம்மளா பண்ணி ஜாதின்னு சொல்லலாமா? அப்ப நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய சிந்தனைகள் இயேசு கிறிஸ்துக்கு நம்மள எல்லாம் பார்த்தா மிருகமா தான் தெரியுது, மனுஷனா தெரியல. ஏன்? ஏன் கேட்கறது? அது அதிகமா நான் உங்கள்கிட்ட பேசுறது இல்லை. அப்படியே வெளிப்படுவிசம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது. அப்படியே கையை வச்சுட்டு யாருக்கு சொல்ல மாட்டேன்னாரு? யாருக்கு சொல்ல மாட்டேன்னாரு? இப்ப நம்மள என்ன இருக்கு? சூனியம் வைக்கிறோமா வைக்கலையா? சூனியம் வைக்கிறோமா வைக்கலையா? சூனியங்கிறது தெரியுமா? ஒருத்தருக்கு கெடுதல் பண்றதுதான் சூனியம். நல்லா கேட்டுக்கணும். ஒருத்தருக்கு கெடுதல் பண்றதுதான் சூனியம். மந்திரம் செஞ்சுதான் இல்ல. முட்டிக்கால் போட்டு மாத்தா நல்லா இருக்கக்கூடாது, சீமை நல்லா இருக்கக்கூடாது, பருத்தி நல்லா இருக்கக்கூடாது, கிளியர் நல்லா இருக்கும். எப்படி ஜெபம் எங்க இருக்குது?
அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம ஜெபம் ஏன் கேட்கல? எவ்வளவு பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லா கேட்டுக்கங்க, எவ்வளவு பிரச்சனை. உங்களுக்கு மேல நான் இப்ப போதிக்கிறேன். நான் அவ்வளவு ஜெபம் மனசுக்குள்ள பண்ணிட்டு இருப்பேன். ஆனா ஜெபம் பண்ணதா யாருக்கும் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன். மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருப்பேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு எந்த வித சக்சஸ்ஃபுல்லா இல்ல. போன வாரம் நடந்த சந்தோஷம் ஒரு 1 நேரத்துல கெட்டு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு போராட்டம். அப்ப என்ன இருக்கிறோம்? நாய்களுக்கு போதிக்கிறவன் அவன் எப்படி இருப்பான்? நாய்களுக்கு போதிக்கிறவன் எப்படி இருப்பான்? நாயாதான் இருப்பான். சொல்லு சாமி, கரெக்டா சொல்லு. பன்னிகளுக்கு போதிக்கிறவன் பன்னியாதான் இருப்பான். ஆனாதான் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போல. எல்லாத்தையும் கூட்டிட்டு போல. எல்லாரும் இயேசுக்கு முன்னாடி போனதாக யாருமே சரித்திரத்துல எங்கேயுமே எழுதல. இயேசுக்கு பின்னாடி தான் வந்தாங்க. பின்னாடி எது வரும்? ஆடு, மாடு, பன்னி, கழுதை, குதிரை எல்லாம் தான் பின்னாடி வரும். முன்னாடி போறது யார் போவா? ஆனாதான் பார்த்தா சாவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி யார் போவா? உறவு போவோம், பின்னாடி எல்லா ஜனம் போவோம். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள் இப்ப என்னை சோதிக்கிறது என்ன இருக்குது? படிச்சிட்டியம்மா யோவான் 14:30. பேசுறது இல்ல. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்ன சொல்றாங்க? அப்ப முன்னாடி 19, 29 படிச்ச எல்லாமே அவர்கிட்ட இருந்திருக்குமா? இருந்திருக்க கூடாதான்? இருந்திருக்க கூடாதான்? இப்ப நம்மளுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு ஒருத்தர் என்னப்பா இருக்குன்னு கேட்டா நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நான் நீளமா சொல்லுவேன். நான் என்னை கூப்பிட்டு கேட்டாருன்னா எனக்கு இப்படி நல்ல வசதியாக சோத்துக்கெல்லாம் கவலை இல்லை எனக்கு. ஆனா வேதத்துலதான் அப்ப சோதனையை சகிக்க தெரியும். சகிக்கிறதுக்குரிய காரியம் நம்மகிட்ட மனசுல வரணும். சகிப்பு எங்க இருக்குது? மனசுல இருக்குது. அந்த மனசை விட்டு கொடுக்க நம்மளுக்கு இன்ன வரைக்கும் வரல. ஒரு கறிக்குழம்பு வச்சுட்டா கூட ஒரு துண்டு ஒரு பக்கம் கூட போச்சு என்ன செய்வோம்? அவளுக்கு 2 துண்டு கூட வச்சுட்டியம்மா. சொல்ல மாட்டோம். எங்க அம்மா கறி குழம்பு வைக்கிறோம். அப்பெல்லாம் கறி வந்து 7 ரூபாய் 8 ரூபா தான் வந்துச்சு. சேமலையில கட்டி தராங்க. அது எந்த வருஷம் தெரியாது. அதோட தேங்காய் கீத்து தருவாங்க. 2 கீத்து. முன்னாடி தேங்காய் மூடி கொடுத்தான். அப்ப தேங்காய் கீத்து வந்துருக்கு. அதுக்காக எங்க அப்பா காசு கட்டிடுவார். பாத்தீங்கன்னா எங்க அம்மா கறி குழம்பு செஞ்ச உடனே 5 கட்டு தட்டு இருக்கும். 5 கட்டிய தட்டுல என்ன இருக்கும்? எடுத்து பிரிச்சு வச்சிடும். யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? சிந்தனைகளை நம்ம செய்ய முடியல, செயல்படுத்த முடியல. ஆனா எவ்வளவு வசனங்கள் கேட்கிறோம், எவ்வளவு வசனத்தை பேசுறோம். ஆனா நம்மள்ட்ட என்ன இல்ல? சகிப்புத்தன்மை நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அப்ப அவர் சொல்றாரு, என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னவர் மத்தேயு அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு என்ன சொல்றாங்க? இந்த சகிப்பை யார் சோதிப்பா? அப்ப பிசாசு பெருசா இயேசு பெருசா? சொல்லுங்க பாப்போம். பிசாசு பெருசா இயேசு பெருசா? ஒரு அருளே சொல்லுங்க.
இப்ப நான் அன்னைக்கு காலைல டீ போட்டேன். டீ போட்டு நான் அப்படியே ஊத்தி குடிச்சிருவோமா? என்ன ஆகும்? அந்த வடிகட்டி எது செய்யுது? அந்த டீ தூளை பூரா அது தாங்கிக்குது, பியூரா கீழே இறங்கிது. அப்ப வடிகட்டு என்ன ஆகுது? பிசாசு. அப்ப ஒரு மனுஷனை வடிகட்டுறது யாரு? அப்ப நம்ம அவன் கூட நம்ம வடிகட்டில உட்காருவோமா? நம்ம குணம்லாம் எப்படி இருக்குது? நம்ம குணம்லாம் எப்படி இருக்குது? அதான் 7ஆம் வசனம் சொல்றாரு, 4:7. என்ன சொல்றாருங்க? அப்ப என்கிட்ட ஒண்ணு இல்ல, என்கிட்ட இருக்குது கர்த்தர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அத பரிச்சை பாராத. உன்னை பார்த்து பிசாசு சொல்லுமா? உன்னை பார்த்து பிசாசு சொல்லுமா? இவங்கெல்லாம் ஏசு பிள்ளடா சொல்லுமா? சில ஊழியக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா பேயெல்லாம் எங்கள்கிட்ட நடுங்குங்க, பேயெல்லாம் நடுங்குமா. அது நடுங்கிறது, அது வேலை, அது கூடாக அதை தள்ளிட்டு காப்போம், அது பாட்டுக்கு என்ன செய்யும், தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். எல்லா வல்லமையும் இயேசுக்கு எங்க இருக்குது? பூமியில இருக்குது. ஆனா செயல்படுத்த முடியாது. அவர் செயல்படுத்தக்கூடிய எல்லா காரியமும் பரலோகத்தில் இருக்கு. இயேசுடைய வல்லமை எங்க இருக்குது? அதனால சொன்னார், நான் போய் மறுபடியும் வருவேன், வீடு கட்டுவேன், உங்களை கொண்டு போய். இந்த ஃபில்டரான யாரு? தம்பி கூட சொன்னார், செத்து போறவனுக்கு வந்து பேர் அடிக்கிறாங்க. இந்த ஃபில்டர்ல யார் இருக்குது? நம்ம இருக்க முடியுமா? சைப்பு நம்மள்ட்ட இல்லைங்க, சைப்பு நம்மள்ட்ட கொஞ்சம் கூட இல்ல. ஒரு பேசிக்க உடனே அடுத்தாப்புல நம்ம என்ன வார்த்தை பேசுவோன்னு டைப் வார்த்தை எல்லாம் பாக்குறது இல்ல, தன்னால வந்துடும். ஆனா இந்த வசந்த 12 வருஷத்துக்கு அடுத்தது என்னன்னு நம்ம கேட்டோம்னா அப்பதான் வெறும் திருப்போம். அது தாண்டி போயிடும், அங்கிட்ட திருப்போம், இங்கிட்டு தாண்டி போயிடும். அது எடுக்க முன்னாடியும் அந்த ஊழியக்காரனுக்கு சலிப்பாயிரும். அப்ப நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல், நம்ம ஊர் நேற்று ஒரு இது போட்ட பொழுது தோமையாருடைய ஸ்டாம்ப் அடிச்சிருந்திருக்காங்க. ஒரு காலத்துல தோமையாருடைய ஸ்டாம்ப் எனக்கே தெரியல, நேற்று அதை பத்தி தெரிஞ்சிச்சு. அதை பத்தி ஃபுல்லா பார்த்துருந்தேன் 11 மணிக்கு மேல. தோமையாரு அந்த சிலுவைக்கு அடியில நிக்கிறார். நல்லா கேட்டுங்க, சிலுவைக்கு அடியில நிக்கிறாரு. ஒரு காற்றும் அது அப்படிதான் சிலுவைட்ட நின்னாருல. அவர் கடற்கரையில் நடந்த சிலுவை இருந்திருக்குமா? இருந்திருக்காரு. அவர் எங்க இருக்காரு அங்க சிலுவை இருந்திருக்கு, அவ்வளவுதான். எங்க அவர் எங்க இருந்தாரோ, எங்க போனாரோ, எங்க ஏறினாரோ அங்கெல்லாம் என்ன இருந்தது? சிலுவையாக இருந்தது. அந்த சிலுவையை மண்டி போட்டு அவருக்கு மட்டும்தான் அந்த சிலுவை தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு யூதன் வந்து அவரை குத்துறான். குத்துறப்ப அவர் சொன்னதை வந்து நினைச்சு பார்க்கிறோம். அப்ப சொல்றான், நீ மதத்தை பரப்ப வந்த, நீ மண்ணுக்குள்ள போகணும் என்று சொன்னான். அதுக்கு அந்த தோமையார், அது இதுல வேதத்தில் இல்ல, அந்த தோமையார் திரும்பி பார்த்து சொல்றாரு, மனுஷனாய் பிறந்த எல்லாருமே மண்ணுக்கு தான் போகணும். இதை கேட்ட யூதன் குத்தனை ஈட்டியை பிடிச்சி வண்டிகள் போட்டான். ஏத சொல்லுன்னா, அந்த நேரம் அவனுக்கு சகிப்புத்தன்மை இல்ல, யோசனை இல்ல. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவன் மனம் திரும்பினான். அந்த மலையில முக்காவாசி அவன் தான் வேலை செய்தான் என்று நேற்று குறிப்பிட்டு சொன்னார். அதான் புரிஞ்சுட்டீங்களா?
ஒருத்தனை கொலை பண்ணப்ப ஒரு வார்த்தை, கடைசியா ஒரு வார்த்தை, நம்ம எத்தனை லட்சம் வார்த்தை, எத்தனை கோடி வார்த்தை, எத்தனை லட்சம் கோடி வார்த்தை சொல்லி இன்னைக்கு வரைக்கும் திருந்தாத ஜனம் என்ன ஜாதி? அதை குத்தி முடிச்சவன எடுத்துட்டு சொல்றான், எல்லாரும் ஒரு நாள் மண்ணுக்கு போக போறோம், ஆனா விண்ணுக்கு போறதுக்கு ஆயத்தமாவான். அப்பதான் விண்ணுங்கிறது யாருக்கு தெரிஞ்சிச்சு? அந்த குத்துனவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா தோமையாருக்கு தெரிஞ்ச நாள் தான் அன்னைக்கு சத்தியம் பைக்ல தூக்கிட்டு அலையில, நம்மளோட தெரு அலையில. ஆனால் வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லுப்போம், அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள என்ன இருக்கும்? சகிப்புத்தன்மை எடுத்துருமே. சகிக்க முடியாது. இன்னைக்கு எவ்வளவு காரியங்கள். அப்ப சகிப்புத்தன்மை. போன வாரம் வெள்ளிக்கிழமை நான் தண்ணி தெரிச்சிருந்தேன். நான் காலையிலே போறீங்களா? ஹவுஸ் வார்த்து முத வெள்ளிக்கிழமை நான் ஒரு 30-40 நாளுக்குள்ள ஓடிடும். அப்புறமேட்டு தலை வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைக்கு என்னென்ன பேர் இருக்கு? தாவசு வெள்ளிக்கிழமை, தலை வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை, மாதாக்குன்னு ஒரு வெள்ளிக்கிழமை, இப்படி போட்டு என்ன இருக்கு? கழுத எல்லாத்தையும் ஒரு நாளா கொண்டாடிட்டு போவ. இதுக்கு ஒரு பேரு. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள் எந்த நிலையில இருக்குது? அதனால நான் சொல்லுவேன், பைபிளை படிச்சா நல்லா படிங்க, நல்லா படிங்க, உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒருத்தனுடைய பேச்சை கேட்காதீங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்க என்ன செய்வீங்க? நீங்க 10 பேத்துக்கு. தோமையாரு என்னைக்கு கேட்டாரோ தெரியல, அவர் எங்க வந்தாரு? எங்க வந்தாரு தோமையாரு? ஸ்டார்டிங் எங்க வந்தாரு? கேரளால இருந்து ஆரம்பிச்சாரு. எங்க ஆரம்பிச்சாருங்க? கேரளால இன்னைக்கு வரைக்கும் முக்காவாசி கிறிஸ்தவங்க இருக்காங்க. காரணம் அந்த தோமையார் போட்ட விதை. ஆனா அவர் போட்ட விதை சப்புன்னு இருக்கு, தொப்புன்னு இருக்கு, எது ஆனா ஓடிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு அவர் பைபிளை எடுத்துட்டு வந்தாரா? சொல்லுங்க பாப்போம், நல்லா கேட்டுக்கங்க. இப்ப எல்லா ஊழியக்காரனும் ஒரு பைபிளை தூக்கிட்டு வந்துடும். என்ன செய்வான்? எல்லா ஊழியக்காரனும். நான் என்ன சொல்றேன், சிறைக்க போறவன் கத்தி காப்பா எல்லாம் எடுத்துட்டு போவான். மரம் வெட்ட போறவன் 60 ரூபாய் எடுத்துட்டு போவான். நம்ம பைபிளை சொல்றவன் பைபிளை எங்க எடுத்துட்டு போகணும்? அதெல்லாம் தூக்க முடியக்கூடிய பொருள் தூக்கியாச்சு. ஆனா நம்ம எங்க தூக்கிட்டு போகணும்? எங்க தூக்கிட்டு போகணும்? நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்படி கையை எல்லாம் கையை வச்சுட்டு பேசணும், கட்டன்னு எடுக்கணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு. எங்க இருக்கு? கழுத்துல பூண்டு. அப்ப நம்ம ஆயுதத்தை எங்க வைத்திருக்கணும்? எங்க வச்சிருக்கணும்? ஏன் கழுத்தை சொன்னாருங்க? கழுத்தை ஏன் சொன்னாரு? கழுத்தில் பூண்டுன்னா என்ன அர்த்தம்? கழுத்தை பூண்டுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். சிலுவையில 7 வசனம் நம்மளா கற்பனையில் வந்தது. 7 வசனம். அவர் எவ்வளவு வசனம் பேசுறாரோ தெரியாது. ஆனா 7 வசனங்கிறத கோட்பாடா வச்சிருக்கோம். ஆனா 7 வசனத்தை எப்படி பேசியிருப்பார்? சிலுவையில குனிஞ்சிட்டு பேசியிருப்பாரா? நிமிந்து பேசியிருப்பாரா? அப்ப சத்தியத்தை எப்படி பேசணும்? அப்ப கழுத்துல என்ன வேணும்? கழுத்துல என்ன வேணும்? படிச்சீங்களே, கழுத்தில் பூண்டு. கழுத்துல பூண்டுன்னா என்னன்னா, கழுத்துல ஒரு பூட்டு இருக்கணும். கழுத்து என்ன செய்யணும்?
சத்தியம் பேசுறப்ப கீழே குனிய கூடாது, நிமிர்ந்து இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தா அவன் சத்தியம் முழுசு தெரிஞ்சு அவன் கழுத்து நிமிர்ந்து இருக்கணும். குனிஞ்சு போச்சுன்னா அவன் ஒழுக்கம் இல்லாத. அப்ப கழுத்தில் பூண்டு அப்புறம் இருதயத்துக்கு வந்தாரு. எங்க வந்தாருங்க? ஏன்னா இந்த வார்த்தை ஏன்னாக்க தண்ணி பைப்பு இருக்கு பார்த்தீங்களா, தண்ணி பைப்பு ஒரு நீல பைப்பா இருந்தா வேகமா தண்ணி போகும். ஒரு ஷார்ட்டா சொல்றேன், அதுல 2-3 பெண்டு போட்டுட்டீங்கன்னா தண்ணி எவ்வளவு வேகம் வரும்? அப்ப இருதயத்துக்கு இது நேரா இருந்தா வார்த்தைகள் நிறைய வரும். இது இப்படி புரிஞ்சுக்கிச்சுன்னா வார்த்தை என்ன செய்யும்? புரிஞ்சு போயிடும். அப்போ ஒரு கிறிஸ்தவனா இருந்தா என்ன செய்யணும்? நிமிர்ந்து பேச கத்துக்கங்க. நிமிர்ந்து பேசுனா குஸ்திரியா அந்த மாதிரி சம்பவம் நடக்கணும். இந்த ஒரு தடவை இந்த சாணிய பூசிட்டானேன்னு ஊரே தம் கடிச்சிச்சு. ஒருத்தர் சாணிக்குள்ளேயே பேட்டுவான், அவனுக்கு ஜாதிக்காரன். அப்ப நாம் அடுத்தவர்களுக்கு சகிப்புத்தன்மையா இருக்கக்கூடாது, சகிக்கிறவனா இருக்கக்கூடாது. ஆனா சஞ்சலம் இல்லாமல் இருக்க கத்துக்கணும். ஒருத்தனுக்கு எப்படி இருக்கணும்? சஞ்சலம் இல்லாமல் கத்துக்கணும். ஒருத்தர் ஒரு ரூட்டு போறானா, உனக்கு அவனோட பேச பிரிய இருக்கா, உன்னால மாற்ற முடியுமா? மாற்ற முடியலன்னா தேவன்கிட்ட சொல்லி அவர் பார்த்துக்குவார். இயேசு பூமியில எத்தனை பேர்த்த திருத்திருப்பார் சொல்லுங்க பார்ப்போம். பேசுறோமே எத்தனை பேர்த்த திருத்திருக்காங்க? எத்தனை பேர்த்துக்கு திருத்தினாரு? இந்த 12 பேருமே கடைசி வரைக்கும் திருந்தல, தெரியுங்களா? 12 பேருமே கடைசி வரைக்கும் திருந்தல. எல்லாம் முடிச்சோட போறாங்க. கேள்வியை கேட்டான். கேள்விய மத்திய 19ஆம் அதிகாரத்துல, ஐயா எங்களுக்கு பின்னாடி என்ன செய்ய போறோம்? திருப்பி மீன் பிடிக்க போலாமா? எப்படி இருந்தா அதேதான் செஞ்சான். யோவான் 20ஆம் அதிகாரத்துல பத்தி பாத்தீங்கன்னா அவன் எல்லாம் எங்க போறானுங்க? மீன் பிடிக்க போயிட்டானுங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்ப மீன் பிடிக்க போகும் பொழுது இயேசு என்ன சொல்றாரு? இயேசு என்ன சொன்னாரு? எல்லாரும் வாங்கப்பா, இங்க மீன் இருக்கு. எப்படி இருக்குது? இங்க மீன் இருக்குதுன்னு எடுத்து கொடுத்தாரு. கொடுத்துதான் கேட்டாரு. என்ன கேட்டாரு? யோனாவின் குமாரனே என்ன நேசிப்பாயா? கழுத்து இருந்திருக்கும். இப்படி கேட்டிருப்பாரா? இப்படி கேட்டிருப்பாரா? அவர் இறந்து கழுத்து நின்றுச்சுங்க. ஆனா உயிரோட இருந்தது கழுத்து நின்றுச்சு. ஆனா இன்னைக்கு இருக்க கூலியக்காரன்லாம் கழுத்து நிமிந்து இருக்கிறது எதுல இருக்குது? காசுல தான் நிமிந்து இருக்க ஒழிஞ்சு சத்தியத்துல நிமிந்து இருக்குல்ல. அதை நான் சத்தியமா சொல்லுவேன். ஊழியங்கிறது கஷ்டம்தான். ஒரு சாமியாருக்கு கழுத்து வீங்கி இருக்கிறதுலே வயிறு வீங்கி இருக்கு. பழைய கோயில் சாமியாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் அவர் எத்தனை மாசம் தெரியாது. அது ஓசிலே சாப்பாடு. எதுல சாப்பாடு? வரிஜையில மாத்தாலும் நாங்கெல்லாம் எப்படி சம்பாரிச்சுதான் போனாங்கதான் என்ன இருக்குது? ஒரு 500 ரூபா கழிச்சு ஆட்டு கறிக்கு போவோம், 300 ரூபா கழிச்சா மாட்டு கறிக்கு வருவோம், 100 ரூபா கழிச்சா கோழி கறிக்கு வருவோம். ஒண்ணுமே கறிக்கலன்னு தண்ணி சோறு சாப்பிடுவோம். ஓகே, அவங்களுக்கு எழுதி போட்டாச்சு. அவங்களுக்கு எழுதி போட்டாச்சு. அதுக்கு ஒரு பொம்பளை சமைக்கிறதுக்கு. அன்னைக்கு சீசர்லாம் எப்படிங்க சாப்பிட்டுருப்பாங்க சொல்லுங்க? சீசர்லாம் எப்படி சாப்பிட்டுருப்பாங்க? சீசர்லாம் அப்ப சொன்னடிக்கு போயிடும். எப்படி சாப்பிட்டுருப்பாங்க? கஷ்டப்பட்டு. அதான் நம்ம சத்தியத்தை என்ன படிக்கல. எப்படி படிக்கல? மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல ஒருவன் சத்தியத்தை சொன்ன சத்தியத்திலே உங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்.
அவன் சத்தியத்தை எங்க சொன்னானோ அந்த வீட்டுல இருந்து அவனுக்கு ஆகாரம் கிடைச்சிச்சு. அதனால புத்தர் ஒவ்வொரு வீடா போகும்போது ஏன் எடுத்துட்டு போவாராம், ஏன்னா எடுத்துட்டு போவாராம். ஏனத்தை அந்த திண்ணையில வச்சுட்டு சோறு போடும்போது கையில வாங்குவாராம். சோறு போடுறப்ப இல்லையா, ஏனத்தை எடுங்க இல்ல, அன்னம் அண்ணன் கையில தான் வாங்கணும். எல்லாம் வாங்கணுமா, அன்னம் அண்ணன் கையில தான் வாங்கணும். அதனால நீ கொடுக்கிற ஆகாரம் எனக்கு சேர வேண்டுமானால் என் கைக்கு வரணும், என் பாத்திரத்துக்கு வரக்கூடாது. அப்ப கையில எவ்வளவு வாங்கி சாப்பிடுவாங்க சொல்லுங்க பாப்போம், கொஞ்சம் தான். ஊழியக்காரன் வயிற்ற கட்டினாதான் வார்த்தை வெளியே வரும். ஊழியக்காரன் வயிற்ற கட்டினாதான் வார்த்தை வரும். ஆனாதான் புத்தருக்கு என்ன வந்துச்சு, போதி மரத்துல ஞான உதயம் வந்தனாலதான் புத்துக்கு அடுத்ததான் இயேசுவை சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். நல்லா கேட்டுக்கோங்க, புத்துக்கு அடுத்ததுதான் இயேசுவை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்ப நல்லா வயிறு பொறுப்பா சாப்பிட்டு பாருங்க என்ன வரும். இந்த மாதிரி பெருசமா அவன் அர்த்தவனுக்கு சங்கதி நமக்கு ஏன்னு சொல்றேன்னா சைக்கிய கத்துக்கங்க. ஐயா மட்டும் கண்ணு திறந்து என்னை பார்த்திருந்தாருன்னா பொண்ணை கூப்பிட்டு, ஏன்னா பேச தெரியாம இல்ல, பேச குடிக்க மாட்டாங்க. ஏன்னா என்னடா எவ்வளவு சத்தியத்தை சொல்லியாச்சு, நான் திருந்துறதுக்கு நம்மள என்ன விளக்கா, நம்மள என்ன விளக்கா மாறல. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு ஊழியக்காரன் தானே. என்ன சொல்றாங்க, எதுக்கு? அவன் தப்பு செஞ்சதை சரி பண்றதுக்கு என்னை பால் பண்ணுவாங்க. நான் எல்லா காரியமும் சொல்லிதான் கொடுத்திருப்பேன். ஆனா தப்பு செய்யும் போது எப்படி வரும்? அதனால சகிப்புத்தன்மை நம்மளுக்கு வேண்டும். படிச்சுக்கலாம். யோவான் 4:7 படிச்சிட்டியா? சரி, யோவான் மத்தேயு 4:7 சீக்கிரம் படிச்சு. அதற்கு இயேசு, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. யாருங்க? அப்ப இயேசு அந்த இடத்துல எப்படி இருக்காருங்க? எப்படி இருக்காரு சொல்லுங்க பாப்போம். இயேசு எப்படி இருக்காருன்னு கேட்க, தேவனா இருக்காரா, மனுஷனா இருக்காரா, இல்ல சாதாரண உருவமா இருக்காரா? சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு சிந்திக்க வைக்கிறது பார்த்தீங்களா? அப்ப இதெல்லாம் எனக்கு தெரியல. சோதிச்சார் 3 தடவை, சோதிச்சார் 4 தடவை சோதிச்சார். ஆனால் இயேசு அந்த இடத்திலே என்ன ரூபத்தில் இருக்காரு? தேவ சாயலாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ சாயல் எங்க? ஆதாமை என்னைக்கு உண்டாக்குனாரோ அவர் தன் தாயலாக உண்டாக்கப்பட்டது எங்க நிரூபிச்சாரு? பிசாசுல நிரூபிச்சாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இன்னைக்கு நீ பிசாசுல சோதிச்சினா நீ ஒரு இயேசுடைய சாயலாக இருக்கிறமா? எந்த கிறிஸ்தவனா இருக்கான்? என்கிட்ட பேச சொல்லுங்க. என்கிட்ட பேசுறதுல இந்த தூரத்தில் வந்தவர் நான் வாழப்பாடியா இன்னைக்கு ஒரு கோயில் இருக்கு திண்டுக்கல் போற வழியில, வாழப்பாடியா இந்த ஒரு கோயில் புதுசா உற்பத்தி ஆயிருக்கு.
வாடிப்பட்டி அது எனக்கு அனுப்பியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் தட்டில் அப்பம் மட்டும் வச்சிருக்காரு. அப்படியே சரிகிரமா மாறுது. எப்படி இருக்கு? சரிகிரமா மாறுது. ரத்தம் இருக்குது. அதுல என்கிட்ட போட்டு காட்டினாரு. இதை வச்சிருக்கவரு அந்த ரத்தத்துக்கும் இதுக்கும் அவர் பரிசுத்தமா இருக்கிறாரா என்று அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, அதெல்லாம் தெரியாதுண்ணா, அது மாறிச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. எது? இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு காரியங்களை செய்யலாம். யார் செய்யலாம்? எவ்வளவு காரியங்களை செய்யலாம். ஆனா அது சடங்கு ஆகாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதோ அந்த வார்த்தை தான் கடைசி நாள் நம்மளுக்கு என்ன செய்யும்? விடுதலை பண்ண முடியும். விடுதலைங்கிறது லேசான காரியம் இல்லைங்க. யாரும் விடுவிக்க முடியாது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களே. சத்தியத்தை அறியணும். யார் அறியணும்? சொல்ற அறியறது இல்ல, படிக்கிறவங்க அறியணும். படிக்க தெரியலையா? நேற்று ஒரு அம்மா பேரு கிலோனியாவா, அந்த அம்மா அவங்க வீடு பூரா இதா இருந்தாங்கன்னா 52 கிலோமீட்டர் நடந்து போய் பைபிள் படிக்குமா. படிச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ள ரூம்ல சத்தம் போட்டு பேசுமா. இது அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பார்த்துட்டு கொண்டு இருந்தப்போ என்ன இவ ஒரு புது விதமா இருக்காளே என்று பார்க்க கதவு சோர்ந்தன பார்த்தா அந்த பெண் அப்படியே வெள்ளையாவே தெரிஞ்சாங்க. வெள்ளையா தெரிஞ்சோன்னு இங்க வாடி இங்க பாரு, உன் பவரை பாருன்னு சொல்லும் பொழுது அவ ஏன் வந்தாலாம். ஆனா சாதாரண உருவத்தில் தான் வராங்க. நம்ம பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? அந்த அம்மாவும் அப்பாவும் அந்த புள்ள காலில் விழுந்தாங்க. நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்கிறேன். சத்தியம் எப்படி போகுது? சத்தியத்தை 52 கிலோமீட்டர் போய் கத்துக்கிட்டு அது சத்தியத்தை அவங்க ஏத்துக்கிட்டு ஒரு குடும்பத்தை ரட்சிக்க வைத்த அந்த ஒரு பெண்ணுக்கு இருந்தது. ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க? ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்களா? நாய் பண்ணி கழுதையுமா தான் இருக்கும். காரணம் சகிப்புத்தன்மை இல்ல. அந்த 52 நடந்து போறதுக்கு அது சகிப்புத்தன்மை போக முடியும். அப்ப இன்னைக்கு கையில கொடுத்திருக்காரு. எங்க கொடுத்திருக்காரு? படிக்க கையில கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறோம்? உதாசீனப்படுத்துறோம். இயேசு மாதா மடியில படுத்ததாக வேதத்துல எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆர்சியில் அதை போட்டிருக்காம அது எதுக்கு போட்டிருக்கான்? ஒரு தாய்னா ஒரு அம்மாவை காட்டணும். இதுக்கு ஒரு ஸ்தலத்தை போட்டு அதுக்கு ஒரு முட்டிக்கால் போட்டு மூஞ்சியை துடைச்சாங்கன்னா மூஞ்சி உருவம் வந்துச்சான். மூஞ்சிய துடைக்க என்ன இருந்துச்சு? அவர் இருந்தப்ப மூஞ்சி நல்லா இருந்துச்சு, இறந்தப்ப நல்லா இருந்துச்சு, திருப்பி உயிரோட வந்தப்பையும் அவர் மூஞ்சி மாறல. ஆனா அதை நான் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லாமே வித்தியாசமாக போய் கொண்டு இருந்தது. என்ற சகிப்புத்தன்மை என்ன இல்ல. அப்ப நான் எப்படி மாற வேண்டும்? அதனால சொல்றாரு யோவான் 15ஆம் அதிகாரம் 4, 5, 6 சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? நம்ம நிலைத்து இருக்க முடியுமா? நிலைச்சிருக்க முடியுமா? நிலைச்சிருக்கோம் தெரியுமா? ஒரு கட்டின புத்தனோட ஒரு 10 வருஷம் கூட நிலைச்சு
நம்மளால நினைச்சு எப்படி இருந்தாலும் சண்டை. கண்ணே மணியே புள்ளைய பெத்தா கூட சண்டை. என்ன ஆகுது? வருதா? அப்ப இயேசுநாதர் நினைச்சு நிற்பேன். அது போய் தானே சொல்றோம். ஒவ்வொன்றும் சொல்றப்ப எனக்கு அப்படியே பசு பசுன்னு போவோம். இயேசுதாங்க இந்த காரியத்தை ஒரு கல்யாணம், இயேசுதாங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வைச்சார். அவருக்கு என்ன ஆகல? நிலைச்சிருக்க கத்துக்க. நிலைச்சிருந்தா நீ யார கல்யாணம் பண்ணுவ? யார கல்யாணம் பண்ணுவ? நிலைச்சிருந்தா யார கல்யாணம் பண்ணுவ? வெளிப்படை விஷயத்துல சொல்றார், அவர் மணவாளன் மாறார், நம்மலாம் மணவாட்டி ஆகி போகிறோம். ஒரு அழகியா சொல்லுவோமா? அப்ப யாரு அவரை கல்யாணம் பண்றது? நினைச்சிருக்கவனா? இன்னைக்கு எந்த ஊழியக்காரன் வசனத்தை எடுத்து கல்யாணம் பண்ணாம நின்று போதிக்கிறான்? சொல்லுங்க பாப்போம். பப்பாட்டி கூட வச்சிருக்கான். ஓப்பனா சொல்றேன். காரணம், வேத வார்த்தை ஒரு நாள் கூட போய் சொல்றாருங்க. அதை பேசுறோம் புழுக்க போய் சொல்றான் ஒழிஞ்சு வேத வார்த்தை ஒரு நாள் கூட என்னில் நிலைத்திருங்கள். படிமா. நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். எப்பங்க? அப்ப பிசாசு சொன்னாரு, நீ தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராத. அவன் தேவனோட நிலைச்சு நிக்கல. அதுக்கு உதாரணம் எங்க இருக்குது? யோபு 1:8 சொல்லிக்கிறது. யோபு 1:8 அப்படியே கை வச்சு எல்லாம் கை வச்சிருக்க. 10 விரல் கொடுத்திருக்காங்க. 10 விரலை கை வச்சிருக்காங்க. என்ன? அப்ப சாத்தான் எங்க இருக்கிறான்? அவரோட இணைஞ்சி இருக்கானா? அவர் இருக்கிற இடத்துல இருக்கானா? எங்க இருக்கிறான்? இருக்கிற இடத்துல இருக்கிறான். படிங்க. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? என்ன யாரு கவனம் வச்சாரு? இப்ப நம்ம மேல யார் கவனம் வச்சிருப்பா? இயேசு வச்சிருப்பாரா? பிசாசு வச்சிருப்பாங்க? அப்ப நமக்கு சத்தியம் சொல்றதுல நான் காலமாக சொல்றேன். பைபிள் எடுத்துருக்கப்பா பிரிச்சா எங்கிட்ட ஆதியாவிலிருந்து இங்கிட்டு திரும்பி பாக்குறேன். ஒண்ணும் இல்லை. இப்போ வர்ஜின்ட்ட கூட வாங்கி என்ன செஞ்ச ஏதாச்சும் வசனத்தை போறோம்னா அது பார்த்த வசனமும் என்ன அந்த வேறு சொல்லல. படிச்சிருந்து சீக்கிரம் படிச்சிருந்தேன். யுத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவரும் ஆகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இப்ப எடுத்துக்கங்க, இந்த யோபுக்கு இவ்வளவு சம்பவம் நடந்துச்சு. எவ்வளவு சம்பவம் நடந்துச்சு? அப்ப யோபு நல்லவனா இல்ல யோபுடைய பிள்ளைங்க நல்லவனா இல்ல யோபு கொண்டாடி நல்லவனா? சொல்லுங்க பாப்பா. யார் நல்லவன்? யோபு மட்டும்தான் நல்லவன். மற்றது எல்லாம் ஆடு மாடு கோழி குருவி எல்லாம் என்னாச்சு? தேவன் கூட நிலைச்சு நிக்க முடியாத ஒரு ஜாதியா இருந்தது. தேவனோட நிலைச்சு இருந்தா தேவன் அவனை பாதுகாத்து கொண்டிருப்பார். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? என்னில் நிலைத்திரு, நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்பதான் மிகுந்த கனி கொடுப்போம். எப்ப கனி கொடுப்போம்? என்ன கனி? என்ன கனி கொடுப்பாங்க? கனின்னா என்ன? பிரதர் சொன்னார். எத்தனை கனி இருக்கு? எத்தனை கனி இருக்கு? 9 நம்பர்ல இருக்கா? எத்தனை கனி இருக்கிறது? இப்ப அதுல கொடுத்திருக்காரு. அப்படிதான் போட்டிருக்காரு. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள்
அது படிமா அந்த வசனத்தை. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ 9க்கு மேல கொடுக்கலாமா, 9 மட்டும் கொடுக்கலாமா? மிகுந்த கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கனிங்க? இயேசு கூட இருந்தா என்ன கனி இருக்குது? அப்ப நம்ம அதை மட்டும் தான் படிச்சிடறோம், ஆவியின் கனி. ஆனா இயேசு கூட இருந்தா எத்தனை கனின்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம இருக்க முடியுதா? இயேசுட்ட அத்தனை கனி இருந்தனாலதான் அவர் 3 வருஷத்துல பேர் எடுத்துட்டு போனாரு. எத்தனை வருஷத்துல? 3 வருஷத்துல பேர் எடுத்துட்டு போனாரு. இன்னைக்கு நம்ம ஏதோ செய்யறோம், ஏதோ பேசுறோம், ஏதோ காரியம் செய்யறோம், ஆனா எல்லாமே மண்ணுக்கு தான் போது ஒழிஞ்சு விண்ணுக்கு போகிறதில்ல. அப்ப சொல்றார் வேதத்துல, நீதிமொழிகள் எடுத்துக்கணும், முடிச்சிருவோம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. என்ன சொல்றது? ஞானம் என் இருதயத்தில் பிரவேசித்து. நல்லா கேட்டுங்க, எங்க இருக்குங்க? அங்க என்ன இருந்தா பிரவேசிக்கும்? அங்க என்ன இருந்தா பிரவேசிக்கும்? இருதயமான படகையில சத்தியம் ஒருத்தனுக்கு இருக்குமானால் அந்த இடத்துல ஞானங்கிற ஒரு வார்த்தை பிரவேசிக்கும். இருதயத்துல அவன் பொண்டாட்டிய நினைச்சிருப்பானா, புள்ளைய நினைச்சிருப்பானா, இல்ல தொலைவு செஞ்சிருப்பானா? என் மாதிரி சொன்ன உனக்கு கவலை நிறைய இருக்குப்பா. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியல, பேச முடியல. ஆனா எப்படி பேசுறதுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இதெல்லாம் குறிப்பு எடுத்துட்டு வருவேன், குறிப்பு எடுக்கிறதுக்கு முடியல. பேசுறப்ப என்னையே குத்துது, இத போய் பேசணுமா? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, படிங்க. என்னங்கிறது நம்ம ஆத்மா என்னைக்குங்க இன்பமா இருக்கிறோம்? சொல்லுங்க, ஒரு வாரம் இன்பமா 24 மணி நேரம் சந்தோஷப்பட்டவன் யாரு? அப்படியே கையை வச்சுட்டு யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. நல்லா கேட்டுக்கங்க. இப்ப நம்ம சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டோம். இயேசு 24 மணி நேரம் சந்தோஷப்பட்டு இருந்தாரா இல்லையா? அப்ப அவரை ஏத்துக்கிட்டவன் நம்ம எப்படி இருக்கணும்? இருந்தமா? அப்ப அவர் சொல்றாரு, படிங்க வசனத்தை. என்னுடைய அப்ப எப்படி இருக்கு நம்மளுக்கு? அவர் சந்தோஷம் இருந்தா நான் 24 மணி நேரமும் மூஞ்சில எப்ப பார்த்தாலும் பல்லு வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பல்லு வெளியே தெரியும், எப்ப தெரியும்? அது பல்லு இல்லாம நாள் இருக்கும். பொக்காயில கோவம் வராது. பொக்காயில கோவம் வருமா? வாயை தப்பி போய் கிடக்கும். அவன் கோவப்பட்டா கூட தெரியாது. அதனால சொல்ற, சீக்கிரம் படிச்சிருக்கான். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். யாருக்கு சொன்னாருங்க? முன்னாடி எங்க ஒண்ணு சொன்னேன், இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்க படிச்சோம்? எங்கேயோ படிச்சோம். சரி விட்டுருக்கேன், நேரம் ஆகுது, மண் பாட்டு ஓடிட்டு இருக்கு. நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னிடத்தில் ஒன்றுமில்லை.
அப்ப எல்லாமே யார்கிட்ட சொல்றாரு இயேசு? நம்மள்ட்ட தான் சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம கேட்கறது இல்லை. படிக்க அந்த வசனத்தை படிக்க என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கும் என்ன சொல்றாங்க? நம்மளுது சந்தோஷம் நிறைவா இருக்கும். என்னைக்கு சந்தோஷம் நிறைவா இருக்கு? நேற்று எங்க வீட்டுக்கு எய்தாப்புல போனோம். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாணம். நாங்க போல, ஆனா போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ போகக்கூடாதுங்கிறதுல போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரிட்டு இந்த நேரத்தில் அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்தாங்க. மாப்பிள்ளை முன்னாடி போயிட்டாரு, பொண்ணு பின்னாடி போகுது. அவங்க அம்மா அங்கேயிருந்து ஒடியா இருந்து அது பேர் ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. என்னம்மா? ஏய், அவரோட ஒட்டி போ. என்ன சொல்லுச்சு? என் வீட்டுக்கு ஏத்தாப்புல நடக்குது எல்லாமே. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல. சண்டே சச்சரவா தெரியல. ஆனா என்ன இல்ல, சேர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவனா அவன் தான் வேணும்னா அது இருந்து குடிவாரம் வந்து கல்யாணம் பண்ணது எல்லாம் உண்மைதான். ஆனா போறப்ப திருப்பி என்ன செஞ்சது? அவர் வர சொல்லி திருப்பி வீட்டில் தண்ணி கொடுத்து 2 பேரையும் ஒன்னா அனுப்புது. ஏன்னா அவங்க தனித்தனியா போயிட்டா ரோட்ல போறவன் கேள்விக்குறி போட்டுருவான். இப்ப பாரு ஒரு கல்யாணம் தனித்தனியா போறாங்களே, சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நேற்று ராத்திரி வந்துச்சு, இன்னைக்கு கறி விருந்து போடுறோம், நான் கறி சாப்பிடுறது பாப்பா சாப்பிடணும். பாப்பா சாப்பிடும். எது கறி விருந்து? எது கறி விருந்து? எதுக்கு இந்த கல்யாணம் கறி விருந்து போடுறோம்? நம்ம பாலிசி வச்சுன சம்பந்தம் கலக்கிறோம். சம்பந்தம் கலக்கிறோம். நல்ல வேதத்தை நிறைய காரியம் இருக்குங்க. ஒரு பெண்ணும் ஆணும் செஞ்சு தப்பு வந்துச்சுன்னா நீ ஒரு கெடாவை கொண்டு போய் தேவனுக்கு பலியிட வேண்டும் என்று வேதத்துல தெளிவா இருக்குது. அது ஆடுகளை வெட்டி பலி கொடுத்து அது பிரியாணாக்கி போடுறது அவங்க பலி கொடுத்த மாதிரி. ஆடு வாங்கி வெட்டுறதுல கரியா வாங்கி சாமிச்சு விடுறாங்க இன்னைக்கு காலத்துல. அன்னைக்கெல்லாம் ஆடுதான் செய்வாங்க. தேவனுடைய சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு நான் அவருடைய சந்தோஷத்திலே நான் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக சகிப்பு எங்க இருக்கும்? இருக்குமா? நம்மள்ட சகிப்பு இருக்குமா? சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான். அடுத்த 12 சீக்கிரம் படிச்சு முடிச்சிருமா? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல. அடுத்தது என்ன சொல்றாருங்க? எப்ப அன்பு இருக்கும்? எப்ப அன்பு இருக்கும்? கல்யாணத்துக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆசை ஆசை 60 நாள், மோகம் அதுக்கு மேல வாழ்ற குடும்பம்லாம் தெரியாம ஒண்ணு சொல்லுங்க. பேஸ்புக்க பாருங்க, அதுல எல்லாமே உன் புருஷன் என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், அவருங்க என்னைய விட்டு ஏத்த வீட்டுக்காரிய பார்த்துட்டு இருக்காங்க, இப்படியே சொல்றான். சந்தோஷம் எங்க இருக்குது? அப்ப நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சிந்தனை, நல்ல யோசனை வேண்டும், நல்ல அறிவு வேண்டும், நல்ல சந்தோஷம் வேண்டும். அப்ப இந்த மானங்கட்ட போலக்குள்ள நம்ம வாழ்ந்தோம்னா வேதம் நம்மளுக்கு வேண்டுமா? எத்தனை சௌரியார் வந்தாலும் சரி, எத்தனை தோமையார் வந்தாலும் சரி, எத்தனை வீரமாமன்கள் வந்தாலும் சரி, வேதத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் மதிப்பு இல்லாதனால எனக்கு பிடிக்கல. ஆனா நான் மட்டும் போக கூடாது, நான் ஏதாவது சொல்லணுமே சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன். எப்படியாச்சும் ஒரு வார்த்தை உள்ள போயிடும்.
வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது. சரி, 3:22 25. சடிதியில் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். என்ன சொல்றது? சைக்குத்தன் வர என்ன இருக்குமா? அஞ்சாத. ஒருத்தர் அருவாரத்தில் வாரானா, இது சரியான ஒரு ஆன்சர் வேண்டுமென்றால் அப்படியே கையை வச்சுக்கிட்டு பிரசங்கி 8ஆம் அதிகாரம் பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலே மறக்கப்பட்டு போனார்கள். என்ன சொன்னாங்க? பரிசுத்தவான அடக்கம் பண்ண இடத்தை என்ன செஞ்சாங்க? மறந்து போயிட்டாங்க. அடுத்த வருஷம் சொல்றாருல, துர்க்கிரியைக்காக நடவாதபடியினால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்த அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டு இருக்கிறது. நம்ம எப்படி இருக்கிறோம்? என்னதான் வேதம் படிச்சா கூட, எவ்வளவு வேதம் படிச்சிருக்கோம், துணிகரம் எங்க இருக்குது? எங்க இருக்கு? என்ன சொன்னா நீ போயா, உனக்கு தேவை அதுதான். என் வாழ்க்கையிலேயே காணிக்கப்பட்டு போன வாரம் தான். என் வாழ்க்கையிலே காணிக்கப்பட்டது போன வாரம் தான். ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. நான் வேண்டாண்டின்னு, ஏன்னா எனக்கு பிடிக்காதுன்னா சபை பிடிக்காதுல்ல. அவங்களோட டீச்சிங் வேறு, என்னுடைய டீச்சிங் வேறு. தேவையில்லாமல் அவனை திட்டிட்டு வரணும். அதனால வேண்டாங்க. பாப்பா சும்மா தானே இருக்கான், போனோன்னு காணிக்க. அவங்க காணிக்க பேர் கடைசியாக இருக்கிறாங்க. அங்கே இருந்த விசுவாசி 2 பேர், தான் பிள்ளைங்க 3 பேர், நாங்கள் 4 பேர். எனக்கு காணிக்கப்பட்ட என்னை பார்க்கறா, திருப்பி காணிக்கப்பட்டு இருந்தா என்ன பார்க்கறா, பார்த்தா கொடுத்தேன், போட்டான். யார்கிட்ட கொடுத்து 2 வாங்க கையில் கொடுத்து போட்டான். ஏதை சொல்றேன்னா, இன்னைக்கு ஊழியம் எதுல இருக்குது? காசுல தான் இருக்குது. கேட்டா அவங்க கணக்கு சொல்லுவாங்க, கரண்ட் இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு. நல்லா கேட்டுங்க, தேவனுக்காக இழந்தவன் ஒரு நாள் கூட பிச்சை எடுத்தது இல்லை. தேவனுக்காக இழந்தவன், நீ என்னைக்கு தேவனுக்கு கணக்கு பார்த்து செய்வியோ அன்னைக்கு நீ நிச்சயம் பிச்சை எடுப்ப. நான் வேணா எழுதி வச்சேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கேன்னா தேவனுக்கு உள்ள வார்த்தைகளை இன்னைக்கு வரைக்கும் கொட்டிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன செய்வேன். பிடிச்சாதான் செய்வேன், பிடிக்கலன்னா போடான்றான். ஆனா தேவனுக்காக செய்யும் பொழுது மனக்கசிவு இல்லாமல் செய்யுங்க. அப்ப செஞ்சு பாரு. தேவனு ராத்திரிலாம் இல்ல, பகல்லாம் இல்ல. அந்த நம்மளாம் படிக்கிறோம், லூக்கா 8ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். இயேசு வந்த பொழுது பின்னாடி அவ வந்து தொட்டாங்கிறோம். அவ அந்த நெருக்கத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பா. அவளே ஒரு வியாதிக்காரி, எல்லாமே உள்ள போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு சினிமா பார்த்தா கூட, ஒரு கதையை பார்த்தா கூட அது உள்ள டெஸ்ட் பண்றோம். ஆனா அவ சொல்றா, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உள்ளே நுழைஞ்சு இயேசுவின் பின்னாடி அங்கிய தொட்டேன், என் சுகமானது என்று சொன்னார். என்ன சொன்னாருங்க? ஆடையை தொட்டோன்னு சுகமான என்று சொன்னார். அப்போ வந்து சீசர்ட்டா கேட்கிறாரு, சீசர்ட்ட என்ன கேட்டாரு? என்னை தொட்டது யார் என்று. ஆடையை தொட்ட, என்னை தொட்டது யாருன்னு ஆடையை தொட்டது கேட்டார். அப்ப அவ எங்க தொட்டிருப்பா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம அங்கேன்னு சொல்றோம், அதெல்லாம் அங்கே இருக்கு. எப்போதுமே பாத பூஜை என்று சொல்வார்கள். அவ வேட்டி கட்டி இருப்பான், வேட்டியோட தான் காலை என்ன செய்வாங்க, தொடும் பொழுது மேல இருக்க அங்கியிலே படும் பொழுது அவருடைய கால் பாதை எங்க பட்டிருக்கும்?
அவளுடைய கையில பட்ட உடனே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி என்ன ஆச்சு? உடனே ஹீலிங். இதை வச்சுதான் என்ன செய்யறாங்க? நான் ஹீலிங் பண்ண அதை பண்ண எனக்கு அது இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கல. ஏன்னா வார்த்தை சொல்லு, ஒருத்தனுக்கு வார்த்தை முழுசா இருந்தா அவன் எப்படி இருப்பானா? நிமிர்ந்து இருப்பான். இல்லைன்னா முடியாது. ஈட்டி எடுத்து குத்துனா கூட பரவாயில்ல, இந்த சரீரம் இயேசுக்கான போட்டோம். அப்ப சொல்ற சீக்கிரம் படிச்சு முடிச்சிருங்க. பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். என்ன யாருக்காரு? அப்ப நம்மள எப்படி இருக்கும்? அந்த சொன்ன வார்த்தைக்கு இருக்கா? நம்ம இருக்கா? எந்த ஊழியக்கார விசுவாசினாலும் போய் கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிட்டு தான் இருப்பான். ஏதாவது ஒரு பிரச்சனைய. ஆனா வேற சொல்றது அந்த வசனத்தெல்லாம் சவுண்டா படிப்பான். பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும். அப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப? நீ 100 வயசா வாழ்ந்து கர்த்தருக்கு நித்திரைன்னு போடாத. 100 தரம் வாழ்ந்தாலும் தேவனுக்கு அஞ்சி அறிந்திருக்கிறேன். அடுத்த சொல் துன்மார்க்கனோ நம்ம வாழ்நாள் எப்படி இருக்குது? நம்ம வாழ்நாள் எப்படிங்க இருக்குது? ஆனா எழுந்தவன் மோசமானவன் தான். யாரு? மோசமானவன் தான். ஆனா அவனுடைய சத்தியம் நம்மளுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? அடுத்த வருஷத்தை படிச்சு முடிச்சிருவோம். பூமியிலே நடக்கிற உண்டு, அதாவது போல வரும், வருவது போல வரும். எது வருங்க? நீதிமானா இருந்து மாறாதவனுக்கு என்ன வருமா? துன்மார்க்கருக்கு என்ன வருதோ அது துன்மார்க்கு நீதிமானுக்கு வந்துடும். நீதிமானுக்கு என்ன வருதோ துன்மார்க்கு வந்துடும். ஆனா தேவன் ஜட்ஜ்மெண்ட் யார்கிட்ட இருக்குது? அது என் கையில இருக்கிறது. அவனை என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன். அவனை நீ என்ன செய்ய வேண்டாம்? ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்ப நீதிமொழி 2ல சொல்றாரு, அதை படிச்சு முடிச்சிருங்க. 27 கொஞ்சம் சீக்கிரம் படிச்சுங்க. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. யாருக்குங்க செய்யத்தக்கவர்களுக்குன்னா யாரு? செய்யத்தக்கவர்கள் யாரு? யாருக்கு செய்யணும்? இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். செய்யத்தக்கவர்களுக்கு அந்த சென்டென்ஸ் மட்டும்தான். இன்னைக்கு தர்மம் எல்லாரும் போடுறாங்க. அப்ப ஆனா அது சொல்றாரு வசந்த மாதிரி போடுமா? கர்த்தருக்கு கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி திரும்பவா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாய் தீங்கு நினையாதே. ஒரு அலையில சொல்லுவோமா? இதோட அர்த்தம் எங்க இருக்குது சொல்லுங்க பாப்போம். இதை படிச்சிருக்கீங்க. இது அர்த்தம் எங்க இருக்கு? எங்க இருக்குது அர்த்தம்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு கொக்கி இருக்குங்க. ஜோடி இல்லாத வார்த்தை. ஜோடினா இது எது அர்த்தம். அவன் சொல்றான் பாருங்க, லூக்கா 19ஆம் அதிகாரம் 7 8 படிச்சு பாருங்க சீக்கிரம். லூக்கா 19ஆம் அதிகாரம். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். என்ன இருந்துச்சுங்க? மரத்துல இருக்க வரைக்கும் அவனுக்கு சந்தோஷம் இல்ல. ஆனா இயேசு வீட்டுக்கு வாரேன்னு சொன்னோன்னே என் சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாகும்படிக்கு என்ன சொல்றாருங்க? அப்ப யாரு வேதத்துல படிச்சிருக்கா?
சகைவா இல்லை நானா? அவன் என்ன சத்தியம் ஏசிட்டு காமிச்சிடல. வீட்டுக்கு வாரேன்னு தான் சொன்னார், வேற ஒண்ணும் சொல்ல. சகைவு சீக்கிரம் இருந்து நான் வீட்டுக்கு வருகிறேன். இன்னைக்கு ஊழியக்காரன் 2 மணி நேரம் 4 மணி நேரம் 24 மணி நேரம் செயின் சங்கிலி, அந்த சங்கிலி, இது முடிய இருக்கிறேன், செயினா இருக்கிறேன், அது அறுக்கிறேன், இது அறுக்கிறேன். அது கோயில்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இது. இப்ப சாமியார்களே பாஸ்டர் மாதிரி ஆயிட்டாங்க. சாமியார்களே பாஸ்டர் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பரவாயில்ல, எப்படியோ சத்தியம் போகணும். அதுவும் சத்தியம் போக பாதி டிக்கெட் வாங்கிட்டு போயிடும். ரெண்டாயிரத்து போன வாரத்தில் ஊருக்கு போறது முதல் நாள் ஒரு ஸ்டீபன் கதை எடுத்து வந்தார். ஸ்டீபன் யாருங்கன்னாரு. நான் நீங்க பாஸ்டரா? எதுக்குடா கேட்கிறார். அப்படி எடுத்து இந்த உலகம் ரேடியா இருக்கு. உலகம் என்ன இருக்குது? ரேடியா பிரதர், நான் இதுல பைபிள் வசனம் தான் இருக்கு, அது மட்டும் தான் கேட்டு பாட மாட்டேங்கிறேன். அதில் ஸ்பீக்கர் ஏதாவது நிறுத்தி 10 வச்சு கொடுத்துட்டேன். அதில் வேற ஒன்றும் இல்லை, பைபிள் மட்டும் பேசு. அப்போ அவர் சொன்னதெல்லாம் எனக்கு அப்போ சிற்பங்கள் எடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் திருவிருந்துக்காக இங்கே அவ்வளோ தலையில் அடிச்சுட்டேன். திருவிருந்து கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க கொடுக்காத. அவர் ஈஸியாக சொன்னார். எங்கள் சிபிஎம்லங்க வியாதியா இருந்தா அவளுக்கு திருவிருந்து கொடுக்க மாட்டாங்க. அவன் சத்தியம் தெரியலன்னா அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க. இது நிறைஞ்சதுன்னு சொல்றேன். சிபிஎம்ஏ மாறி போச்சுங்க. அவங்க என்னைக்குமே சேர்ல உட்கார்ந்தது கிடையாது. சிபிஎம்ல போய் பாத்தீங்கன்னா பேசுறவங்க இருந்து பாடுறவங்க இருந்து உட்காரவங்க பார்த்தா எல்லாம் பப்ளிக்ல தான் உட்கார்ந்துருப்பான். அந்தந்த நேரத்துக்கு ஏற்றி போய் பேசுவான் வருவான். இப்ப எப்படி நடக்குதுன்னு தெரியாது. ஆனா அவ்வளவு சுத்தமான ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாங்க. நம்ம கூட சத்தாப்போம். அவங்க டெட் பாடியா வியாதி இருந்தா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. மருந்து கொடுத்தாலே அவங்க சிபிஎம்முக்கு லாய்க்கு இல்ல. அவங்க மருந்து கொடுத்து அப்படி ஆயிடுச்சுனாக்க அவங்களால அவங்க குறுக்குள்ள புதைக்க மாட்டாங்களாம். தனியா இருக்கிறது தான் புதைப்பாங்க. நேற்று அவரு ஒரு நேரம் பேசினாரு. ஒரு நேரம் சிபிஎம்க்கு நிறைய சொன்னாரு. இப்படிப்பட்ட சிபிஎம்ல கள்ள நாய்கள் உள்ள தூண்டு எல்லாம் வீணாக்கிடுச்சுங்க. சிபிஎம் மாதிரி சத்தியம் சொல்ல முடியாதுங்க. சிபிஎம் மாதிரி சத்தியம் சொல்ல முடியாது. அவர் அழகா சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம காத்தா நம்ம பெருசா இருக்கும், கேட்க முடியாது. 2 பேரு ஃபுல்லா பாடி கருப்பா இருக்கும், சட்டை மட்டும் வெள்ளையா இருக்கும். அதை போட்டுட்டு வந்து உட்காருவாங்க. ரொம்ப வசனமும் சொல்ல மாட்டாங்க. ஏசிட்ட பேசி பாருங்க, நீங்க மாறுங்க. ஏசிட்ட பேசி பாருங்க, மாறுங்க. ஏச வேண்டும் கூட சொல்ல மாட்டாங்க. ஏசிட்ட பேசி பாருங்க. ஏசப்பா ஏசப்பா எனக்கு தாங்க. அவ்வளவு அழகா டீச் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு மைக்க பிடிச்சா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கட்டி படிக்கட்டு இறங்கணும்னா எது போகுது? மெத்த படிக்கட்டு சேரும் போயிருந்து வார்த்தையும் போயிருக்கு. அடுத்த வாரம் எவனாச்சும் பேசுவான். நம்ம கேட்கறதுக்குன்னு பிறந்துட்டோம், நாங்க பேசுறதுக்கு பிறந்துட்டோம். இதுல திருந்தது யாரு? திருந்தது யாரு? சகிப்புத்தன்மை வேண்டும். படிச்சிருமா, சீக்கிரம் படிச்சிருமா. அந்த வசனத்தை கடைசி வருஷம் படிச்சிருங்க. எது படிக்க சொல்றேன்னு உங்களுக்கு தெரியல. நீதிமொழிகள் படிங்க. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க. இப்ப எதுக்கு எடுத்த சகை? எதுக்கு யாரு கொடுத்தான்? யாரிடாவது ஏதாவது வாங்கி இருந்தால் அவளுக்கு நாள் அத்தனையால் தர மிச்ச காசு என்ன செஞ்சா? அந்த வசனத்தை படிச்சு பாருங்களேன். எனக்கு மறந்து போயிட்டேன். அது சொல்லுவான் பாருங்க. கர்த்தரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே நாஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாருக்கு தரானா? இங்க என்ன போட்டிருக்குங்க? ஒருவன்
அச்சமின்றி உன்னிடத்தில் வாசமா இருக்கிற உன் அயலானுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப யாருங்க இது? யார் செஞ்சா? எந்த ஊழியக்காரன் செய்யறான், எந்த சாமியார் செய்யறான், எந்த அம்மா செய்யறான்? ஒருத்தர் செய்ய முடியாது. அவன் தொப்பி ரொம்புறதுக்கு பத்த மாட்டாங்குது. அப்ப அவன் சகையை செஞ்சான். அதனால அவனை இன்னைக்கு சொல்லிட்டு போனார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பது வேதத்துல யாருக்கும் சொல்லாத வார்த்தை சகைக்கு சொல்லப்பட்டிருக்குமானால் அவன் எல்லாத்தையும் இழந்தவன். வீடு, வாசல், புள்ள, பொண்டாட்டி எல்லாத்தையும் மத்தேயு 19:29 அனைத்திலையும் முடிந்தான். அவனுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. இயேசு ஒருவரே போதும். அச்சமின்றி படிக்க மாட்டேன். அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்னா இதெல்லாம் நம்மள செய்யறோமா? இதெல்லாம் செய்யறோமா? வழக்காடுனா கோர்ட்ல போடுறது இல்ல, வாய் சண்டை, பொறாமை, என்ன கெடுக்கணும், என்ன செய்யணும், இதை செஞ்சா அது வராது, இதை செஞ்சா அது வராது, இதை தட்டி விட்டா அது நின்றுடும், இதை தட்டி விட்டா நின்று. நம்ம கூட கம்ப்யூட்டர் கூட லேட்டா வேலை செய்யும். ஆனா நம்ம மூளை அங்க ஆஃப் பண்ணோம்னா, இங்க ஒரு போன் பண்ணோம்னா அது அங்கேயே ஆஃப் ஆயிடும். ஏன்னா அவங்க வாழ்ந்தாங்க வரலையே. அது ஒரு பொய் சொல்லணும். நான் பொறுத்தேன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சிச்சு நான் உட்காந்தேன். அப்பதான் கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும், நான் இல்லைங்க, மார்த்தா போன் பண்ணி சொன்னா அதனால காரண பார்க்கல. எப்ப தெரியும்? பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டாங்க. உலகம் எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். எனக்கு ஒரு பயம் எல்லாமே எனக்கு வந்து உடம்பு கண்ட்ரோலுக்கு வரல, பேசவும் தெரியல, பேசவும் முடியல. ஆனால் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியம், இன்னைக்கு என்ன செய்யலாம்? இன்னைக்கு என்ன செய்யலாம்? யாக்கோபு எடுத்து கொடுக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 8லிருந்து 13 வரைக்கும் சீக்கிரம் படிச்சு முடிச்சுக்குவோம். என்னங்க இன்னைக்கு இருந்துச்சுன்னா தயவு செய்து சொல்றேன், 2 மனத்தோடு இங்க வந்து இருக்கீங்கன்னா வேற ஆளுகளை சேர்த்துனா 10 தான் ஆளை சேர்த்துவேன். எனக்கு சேர்க்க புரியல. ஏன்னா அதுக்கு அங்க கல்சரையா இருந்து இங்க வந்து நின்றுட்டு இங்க இருக்கிறதே கிளப்பிட்டு போயிடும். ஏன்னா என் தம்பி எல்லாம் வழி காட்டிட்டான், என் தம்பி எல்லாம் வழி காட்டிட்டான். இன்னைக்கு ஒரு அம்மா இருப்பாங்க மெட்ராஸ்ல இருந்து, என் மகத்தை படிக்க சொன்னேன். ஒரு வார்த்தை நல்லா இருந்தாங்க, பாஸ்டர் உங்களாட்ட யாரும் இருக்க முடியாது. எனக்கு சாட்சி சொன்னாங்க, உங்களாட்டம் இருக்க முடியாது. நீங்க உங்க வீட்டுக்கு மேல ரூம் கட்டி விடுங்க, நான் அங்க வந்து தங்கி உங்க வீட்டிலே நான் ஆராதனைக்கு வந்துடுவேன். உங்களுக்கு நான் கட்ட முடியுமா? பார்ப்போம், சித்தம் இருந்தால் செய்வோம். படிச்சு சீக்கிரம் படிச்சிருக்கேன். இரு மனம் உள்ளவன் இன்னைக்கு உற்றுவோன்னு கை தூக்கி அல்லையா சொல்லுவோமா? சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்க. உற்றுவோமா? நம்மளுக்கு என்ன மனம் வேணும்? இயேசு என்கின்ற மனம் வேண்டும். பிசாசு என்கின்ற மனம் எனக்கு வேண்டாம். இயேசுங்கிற மனம் மட்டும் இருந்தா போதும். அடுத்து சொல்றாரு, சீக்கிரம் போடும். என்ன இருக்காங்க? நிலையற்று இருக்கிறோம். நிலையற்ற நம்மள பார்த்து என்ன சொல்றாங்க? நம்ம என்ன சொல்றோம்? நம்ம அடுத்தவங்களை கண்டிஷன் சொல்லுகிறோம். தலையில ஆட்ட வேண்டாம், திருந்துனா சொல்றோம். திருந்துறதுதான் நான் சொல்றேன். நான் ஒரு குற்றவாளி தான், நான் வந்து யோக்கியம் அல்ல. நான் செத்தனா பரலோகத்துக்கு நிச்சயம் போக மாட்டேன்னு என் மகள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா என் வார்த்தை ஒருவேளை போக சொல்றவங்களை போக வச்சுச்சுன்னா போடணும். அப்ப சொல்றாரு, படிங்க யாக்கோபு. உயர்த்தப்பட்டபடி என்ன சொல்றாங்க? நம்ம எதை மேன்மை பாராட்டலாம்? வசதியவா இயேசுவையா?
எந்த சபையில இயேசு மேன்மை பாராட்டி இருக்கு? மேன்மை எது பாராட்டி இருக்கு? சபையில பாத்தீங்கன்னா 10 கார் வந்து நிற்கும், 10 மோட்டார் சைக்கிள் வந்து நிற்கும், 10 சைக்கிள் வந்து நிற்கும், 10 ஆட்டோ நிற்கும். எதுல வராங்க? மேன்மை பாராட்ட என்ன வேணும்? 2 கால் போதுங்க. தோமா நடந்து வந்தான், யாருக்காக? சீசர்கள் நடந்து தெரிஞ்சாங்க. அவன் வண்டியில போனதா வாய்தால் போனதா தெரியாது. ஆனால் தேவனுக்கு மேன்மை பாராட்ட கற்றுக் கொள்வாங்க. படிங்க. குறித்து ஏனெனில் என்ன செய்றாங்க? நம்மளா புல்லின் பூவை எங்க மலையுமா? பூவு எங்க பூ மலையுமா? புல்லு எப்படி இருக்கும்? எவ்வளவு பெருசு இருக்கும்? அதுல என்ன பூ வரும்? சின்ன சின்ன பூ இருக்கும். நம்மளெல்லாம் என்ன சொல்றாரு? சின்ன பூவா இருக்கிறோம், மிதிப்பட்டு போயிடாது. புல்லின் பூவை போல சூரியன் கடும் வெயிலுடன் உதிர்ந்து புல்லை உலர்த்தும் போது அதன் வடிவு அழிந்து போகும். சூரியன் யாருங்க? சூரியன் யாரு? எல்லாமே கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்க. ஈஸியா பைபிள் புரியும். படிச்சு வச்சுக்கணும். அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் யாருங்க? நம்மள இருக்கா இல்லையா? இனிமேல் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்குதா இல்லையான்னு கேட்டேன். அது இருக்கும். இனிமேல் இருக்காதா இருக்குமா? அதிசயிக்கோங்க. சரி. எப்பங்க? இப்ப யாரு அதுல இங்க இருக்க டிக்கெட்ல யாரு உத்தமன் சொல்ற? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். நானே இன்னொன்னு உத்தமனா? உத்தமன் என்று விளங்கின பின்பு எப்ப விளங்கின என்ன அர்த்தம்? என்னை கொண்டு ஜனங்க சத்தியத்தை சொல்லணும். ஸ்டீவன் சத்தியத்தை தவிர வேற எதுல நிக்க மாட்டான்டா. அவன் பேசுறது சத்தியத்தை தவிர வேற எதுவும் பேச மாட்டான். அப்படிதான் சொல்லக்கூடிய விளங்கின பின்பு அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன சொன்னாங்க? என்ன வாக்குத்தத்தம் பண்ணாருங்க? என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? படிங்க. அது வாக்குத்தத்தம் படிங்க. அது நம்மளுக்கு என்ன இருக்குங்க? எங்க இருக்கு? வச்சிருக்காரா? நம்மளுக்கு வச்சிருப்பாரா? வச்சிருக்காரு. அது நம்மளுக்கு கிடைக்குமா? ஓட்டப்பந்தத்தில் வரும். பவுடரியா அழகா இருக்கிறோம். ஓட்டப்பந்தத்தில் வரும். ஒருத்தன் தான் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் கிடைக்காது. அப்ப முந்திக் கொள்ளுகிறவனுக்கு முழுசும் கிடைக்கும், பிந்தினவனுக்கு பின்னாடி பிச்சைதான் கிடைக்கும். அப்ப சொல்றாரு. அடுத்த வருஷம் படிச்சிருக்கேன். என்ன செய்யறாங்க இன்னைக்கு? நம்மள்ட்ட என்ன இருக்குது? இருக்கா? மாத்திக்கோ. சுய இச்சையினால் ஈடுபட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்து பூரணமாகும். என்ன வருதுங்க? மரணம் எப்படி வரும் நம்மளுக்கு? என்னங்க அந்த மனம் தெரிஞ்ச வீட்டில் வச்சாங்க செத்து விட்டாங்க. அவங்க சொல்ல வேண்டியது அந்த சாவுக்கு முதல் காரணம் அங்க நிக்கிற ஊழியக்காரன். அங்க நிக்கிறதுக்கு முதல் காரணம் ஊழியக்காரன். என்ன சொன்னாங்கிறது அந்த ஜனங்களுக்கு தெரியும். அதனால்தான் இந்த ஊழியக்காரன் சொல்ல முடியாத சத்தியத்தை யோவான் எழுதுவாரு. அவர் பாதாளத்துக்குள் போய் பிரேத குழியில இருக்கிறவனுக்கு
ஏன் என்ன சேர்த்து சொல்லியிருப்பாரு? மேல இருக்க ஊழியக்காரன் கொஞ்சம் சொல்லினா நான் மீதியை சொன்னாதான் நீ பரலோகத்துக்கு வர முடியும். அப்ப சொல்றாரு, படிச்சிருங்க சீக்கிரம். என்ன நீங்க என்ன தேவைன்னா மோசம் போக வேண்டாம். ஏன் சின்ன சொன்ன மாதிரி ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிச்சு ஜெபம் பண்ணுவோம். அப்படி இருக்க சகோதரரே, எப்படி இருக்க எப்படி இருக்க சோதனையா இருக்கிறோமா? சஞ்சலத்தோட இருக்கிறோமா? சகோதரரே, நம்ம என்ன இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? மாத்துவோமா? கஷ்டம்தான். எத்தனை தடவை குளிச்சா கூட கருப்பாதான் தெரியும். என்னதான் வாசனை சோப்பு போட்டாலும் கருப்பாதான் இருக்கும். என் சின்ன மாட்டை பார்த்தா என்னதான் தேய்ச்சி விட்டாலும் அவ கையை மட்டும் காட்டுவான், கை வெள்ளையா இருக்கு தாத்தா, ஆனா உடம்பு பூரா பெரிய வெள்ளைய வந்து கிட்ட இருக்கலாம். தாத்தா உன் கை கருப்பா இருக்கு, அவ வெள்ளையா இருக்கான். நீ படிச்சிருமா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ யாருக்கு பிரியமானதுங்க? தேவனுக்கு மனுஷனுக்கா ஊழியக்காரனுக்கா? தேவனுக்கு பிரியமா நடத்துங்க. தேவனுக்கு பிரியமா நடத்துங்க. நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதம். படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனைங்க? எது ஆராதனை? இப்ப உட்கார்ந்தது ஆராதனையா? இப்ப உட்கார்ந்தது ஆராதனையா? இல்ல எல்லா சபையும் உட்கார்ந்தது ஆராதனையா? நம்ம படிச்சு முடிச்சிருங்க சீக்கிரம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நம்ம என்ன வேணாங்க இன்னைக்கு? ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நம்ம இன்னைக்கு என்ன ஆக போறோம்? ஆகலாமா? கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவரே, சோதனை சகிக்கிற மனுஷன் பார்க்கிறோம். சகிப்பேன் இல்லையா? விட்டு கொடுக்குற என்ன இல்லையா? நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல. உன்னோட சேர்ந்து எந்த பொருள் உன்னோட வராது. கட்டின புடவை பேண்ட் சட்டை அவுத்துட்டு அசிங்கமா இருக்குமே தான் போட்டு அனுப்புறானுங்க. ஆனால் வேதம் தெளிவாக இதுக்காக இயேசுக்கு சொல்லப்பட்டது. அவர் சிலுவையில இருந்து இறங்கினப்ப நிர்வாணமாக வந்தாரு. நல்லா கேட்டுக்கங்க. அந்த பூமியிலிருந்து எதையுமே எடுத்துட்டு போல. நிக்கோதேமு என்ன செஞ்சாரு? வெள்ளை பேழையமும் கொண்டு வந்து தேவனை சுத்தினாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பூமியில இருந்து எதையும் நீ எடுத்துட்டு போக முடியாது. எடுத்துட்டு போனா கூட ஒன்னால கொண்டு போக முடியாது. அது வக்காலத்து வாங்க ஆளு நிறைய பேர் இருப்பாங்க. கண்களை முடிவாண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை தான், இந்த காரியத்தை தான். அந்த வசனம்லாம் நிறைய கேட்டிருப்பேன். ஆனா இப்படி எங்களோட பேசு, எங்களோட பேசு. நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா. நிறைந்த இரக்கமும் நிம்மதியாகவே சொல்லுமா? நிறைந்த இரக்கமும் நிம்மதியாகவே இரக்கமுடையவர் இறங்கி வந்தாரே. சொல்லுமா? இரக்கமுடையவர் இறங்கி வந்தாரே.
இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் மீது இறங்கிடும். உள்ளம் நிறைவாக உன் உள்ளத்தை தந்தீரே, உள்ளம் நிறைவாக உன் உள்ளத்தை கொடுத்தீரே, உன்னையே எனக்கு தந்து உள்ளத்தில் இறங்கி நீ. உண்மையாக பாடுவோம். உன்னையே எனக்கு தந்து உள்ளத்தில் இறங்கி நீ. இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் மீது இறங்கிடும். பாவியான எங்கள் மீது இரக்கம் வைத்தீரே தேவா, பாவியான எங்கள் மீது இரக்கம் வைத்தீரே தேவா. இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் மீது இறங்கிடும். இரக்கமுள்ள தேவா எங்கள் மீது இறங்கிடும். இரக்கமுள்ள தேவனையா ஆண்டவரே, இரக்கம் ஆண்டவரே, சோதனையை மன உறுதியோடு தாங்குவது வேண்டுமாக சோதனையை குறித்தாண்டவர். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த சோதனை மத்தியில் ஆண்டவரை கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், புலம்பல்கள், ஆண்டவரை இக்கட்டுகள் எல்லாம் நிறைந்து வரும்போது ஆண்டவரை எங்களை விடுதலை தருகிற கர்த்தாவே. அப்ப அந்த சோதனை மன உறுதியோடு தாங்க, எங்களுக்கு பலனை தாங்க. 1 Pétரு 5:7 சொன்னீரே, உன் கவலையெல்லாம் விட்டு விடு, நான் உன் மீது கவலை கொண்டிருக்கிறேன். மத்தேயு நற்செய்தி 11:28 பெரு சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆண்டவரை இளைப்பாறுதலை ஆண்டவரை சோதனை மத்தியில் விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்ன என் கர்த்தாவே, இந்த வேளையிலே கூட நீ விடுதலை தந்ததற்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த முத்துக்களை எங்களுக்கு ஆண்டவரே, அப்பா அந்த விதைகளை எங்களுக்கு ஆண்டவர் ஆணித்தனமாக எங்க இருதயத்தில் ஆண்டவர் நிற்கபடியாக இந்த வேளையில எங்களை ஒப்புக்கொண்டு செபிக்கிற கர்த்தாவே. அப்ப எங்களை முற்றுமாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா ஆண்டவரும் இப்பரச்சலமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord.